பழைய மன்னா சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நேற்றைய தினம் பார்த்தோம், கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ரதங்களை சுட்டரிக்கிறார் என்று. கர்த்தர் இப்படிப்பட்ட மகத்துவமான பலத்த கிரியைகளை செய்ய வல்லவராயிருக்கிறபடினால வேதம் நமக்கு சொல்கிற, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தரை போல வேறு ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. கர்த்தரே எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரை பார்க்கலும் மிக மிக உயர்ந்தவர். அவருக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது. பூமியிலே உயர்ந்திருக்கிறவர் கர்த்தர், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறவர் கர்த்தர். ஒருவர் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறபடினால் அவர் பலத்த கிரியைகளை செய்ய வல்லவர். அவர் மகத்துவம் நிறைந்த தேவன். அவர் அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் ஈட்டியை முறிக்க வல்லவர், வில்லை ஒடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க செய்ய வேண்டியது, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலுக்காக எகிப்தியரோடு கர்த்தர் யுத்தம் பண்ணின போது கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்ந்திருப்பார். அவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், அவரே யுத்தங்களை செய்கிறார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மகா பெரியவர், சர்வ வல்லவர். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாரும். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே நன்றி. மகா பெரியவர் நீரப்பா. உமக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. உமக்கு முன்பாக ஒருவர் எதிர்த்து நிற்க முடியாது. இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறக்காக நன்றி. மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் ஆண்டவரே ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். பலப்படுத்தும் வழிநடத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.